ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை ஆடி கிருத்திகை. அன்றைய தினம் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நாம சொல்லக்கூடிய பொருட்களை கலந்து குளிக்கிறதால கோடி செல்வம் தேடி வரும், பணம் சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து குளிக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த வருஷம் ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 6ஆம் தேதியா இல்ல ஆகஸ்ட் 7ஆம் தேதியா அப்படிங்கிற குழப்பம் இருக்கு. முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாடுல ஒன்றுதான் ஆடி கிருத்திகை. குழந்தை பாக்கியம், வேலை, திருமணம் இது எல்லாத்துக்குமாக முருகப்பெருமானை வேண்டவங்க கார்த்திகை விரதம் இருக்கிறது சிறப்பானது. அதுலயும் ஆடி மாதத்துல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துல முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்கிறது மூலயமா கூடிய சீக்கிரம் பலன் கிடைக்கும். இந்த நாள்ல முருகப்பெருமானோட அறுபடை வீடுகள்ல ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்து பால் குடம் சுமந்து வந்து அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. முருகனுக்கு இந்த நாள்ல பால் அபிஷேகம் செய்யறது விசேஷம். நட்சத்திரங்கள்ல கிருத்திகை அல்லது கார்த்திகைன்னு அழைக்கப்படக்கூடிய நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு ஏற்றது. முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களை கௌரவிக்க விதமா சிவபெருமானால உருவாக்கப்பட்ட விரதம் தான் கார்த்திகை விரதம். அதனாலதான் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாமம் ஏற்றப்பட்டிருக்கு. முருகப்பெருமானுக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல வரக்கூடிய நாட்கள்ல விரதம் இருந்து வழிபட்டா அவருடைய பரிபூரமான அருளும் கார்த்திகை பெண்ணோட அருளாசியால குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் ரொம்பவே விசேஷமானது. கார்த்திகையில விரதம் இருந்து அதுவும் ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருக்கும்போது ஆடி மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் வளமான நாட்களா மாறுமா. ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு மட்டும் கிடையாது, முருகன் வழிபாட்டுக்கும் உகந்த நாள். இன்னொரு பக்கம் உயர் பதவி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கணும், இது மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட வழிபாட்டுக்கும் இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷமானது, சிறப்பானது. திருமணமாகி பல வருஷங்களா குழந்தை பாக்கியம் இல்ல திருமண வரனே கைகூடி வரமாட்டேங்குது, இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு கை கொடுக்கக்கூடியது கார்த்திகை விரதம். அப்படிப்பட்ட கார்த்திகை விரதம் ஆடி மாதத்துல வரும்போது அது இந்த வருஷம் நமக்கு கொஞ்சம் குழப்பமா வந்திருக்குது. பொதுவா ஒரு திதி நட்சத்திரம் ஒன்னு காலையிலயோ இல்ல அதிகாலையோ ஆரம்பிச்சு மறுநாள் முடியும். ஆனா இந்த வருஷம் ஆடி கிருத்திகை எப்படி வந்திருக்குன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:18 ஆரம்பித்து மறுநாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:51 வரைக்கும் இருக்கு. இப்ப ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகையா இல்ல ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருத்திகையா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கு. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா அந்தந்த ஊர் அடிப்படையில இப்ப உதாரணத்துக்கு முருகனுடைய அறுபடை வீடுகள்ல திருத்தணி, திருப்பரங்குன்றம் இது மாதிரி கோவில்கள்ல ஆகஸ்ட் 6ஆம் தேதியே ஆடி கிருத்திகைக்கான வழிபாடை முடிச்சிடுவாங்க. ஒரு சில கோவில்கள்ல அந்த ஊர் வழக்கப்படி அந்த ஊர் நேரப்படி ஆகஸ்ட் 7ஆம் தேதி கிருத்திகை கொண்டாடுவாங்க. ஆடி கிருத்திகையை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்துல வரக்கூடிய ஆகஸ்ட் 6ஆம் தேதி தான் நிறைய கோவில்கள விசேஷமா பூஜைகள் நடக்கும். நீங்க விரதத்தை ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஆரம்பிச்சிடணும். ஆகஸ்ட் 7ஆம் தேதியும் கிருத்திகை தான். ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்கான வழிபாடு நீங்க செய்யலாம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல பூஜை ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 6, 7 2 நாட்களுமே விசேஷமான நாட்களா எடுத்துக்கலாம். பொதுவா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பரணியோட ஆரம்பிக்கிறது விசேஷம். ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை சாயந்தரம் 6:15 மணிக்கு ஆரம்பிக்குதுல்ல கிருத்திகை, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பரணி இருக்கு. வியாழக்கிழமை காலையில இருந்து நீங்க பரணிக்கான பூஜையை ஆரம்பிச்சு வியாழக்கிழமை இரவு கிருத்திகை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை இரவு கிருத்திகை முடிக்கணும். இதுதான் இந்த வருஷம் ஆடி கிருத்திகையை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இப்ப உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் கிடைச்சிருக்கும். ஆகஸ்ட் 6, ஆகஸ்ட் 7 2 நாட்களுமே கிருத்திகை தான். ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை நேரத்துல பூஜை பண்றவங்க வியாழக்கிழமையையும், பகல் நேரத்துல பூஜை பண்றவங்க ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் இருக்கு இல்லையா, இந்த குளிக்கக்கூடிய தண்ணீரை நீங்க வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி பயன்படுத்தணுமா வியாழக்கிழமை இல்ல ஆகஸ்ட் 7ஆம் தேதி பயன்படுத்தணுமா அது உங்க விருப்பம் தான். ஆனா கண்டிப்பான முறையில் இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள், அதிகபட்சம் 3 பொருளை தண்ணியில் கலந்து குளிக்கிறது மூலயமா சுபிக்ஷம் ஏற்படும். முருகப்பெருமான் ஒரு கலியுக தெய்வம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு உரிய இந்த ஆடி கிருத்திகை ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாள் இருக்குல்ல, அந்த நாள் நம்ம தூங்கி எழுந்ததுக்கு பிறகு செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? குளிக்கிறது தான். அப்படி குளிக்கக்கூடிய விஷயத்துல இருந்தே நீங்க தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது அந்த நாள் கொஞ்சம் கூடுதல் சிறப்பான வளமான நாட்களா மாறும். அதுக்கு இந்த ஆடி கிருத்திகை விதிவிலக்கு இல்லை. அதுலயும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருட்களும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த, ரொம்ப பிடிச்ச பொருட்கள். இதுல முதல் முக்கியமான பொருள் கண்டிப்பா சேர்க்கணும். தூய்மையோட மறு உருவம், குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. முருகப்பெருமான் இந்த வாசத்துக்கு அப்படியே மயங்கிடுவார். அதுதான் சந்தனம். தூய்மையான சந்தனம் முருகப்பெருமானோட மறு உருவம். சந்தன வில்லைகள் நம்ம வீட்டுல பூஜை அறையில சின்ன பாக்ஸ்ல வச்சிருப்பீங்க. ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தா சந்தன வில்லைகள் பாக்ஸ்ல கிடைக்கும் இல்லையா,
அதுல ஒரே ஒரு சந்தன விலை எடுத்து ஒரு சிறிய கிண்ணத்துல தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான பொருள் வந்து பன்னீர். அதாவது ரோஸ் வாட்டர். சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள். சொல்லப்போனா இந்த சந்தனத்த பன்னீரோட சேர்த்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யறது விசேஷம். பன்னீர் வந்து தெய்வீக கடாட்சத்தோட ஒரு உருவம். அப்படிப்பட்ட தீர்த்தத்த கொஞ்சமா ஒரே ஒரு சொட்டு, ரொம்ப அதிகபட்சமா கலக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. பன்னீர் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. செவ்வாய் தோஷ நிவர்த்தி. செவ்வாய் பகவானோட அதிபதி யாரு? முருகப்பெருமான். நீங்க முருகப்பெருமானை வணங்குனீங்கன்னா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய செவ்வாய் தோஷத்தால ஏற்படக்கூடிய கிரகதோஷ பாதிப்புகள் படிப்படியா குறையும். அதுதான் முருகப்பெருமானை வணங்குவதற்கான முக்கியமான அர்த்தம். அப்படிப்பட்ட செவ்வாய் தோஷ நிவர்த்தியான ஒரு முக்கியமான பொருள் எது தெரியுமா? ஒரே ஒரு செம்பருத்தி இலை தான். இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த 3 பொருட்களும் கண்டிப்பா நீங்க சேர்க்கணும். ஒரே ஒரு துண்டு சந்தனம், கொஞ்சமா வந்து பன்னீர், அது கூட ஒரே ஒரு செம்பருத்தி இலை. இந்த 3மே முருக கடாட்சமும் அது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்களையும் ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள். அதுக்கப்புறம் கூடுதலா நீங்க சேர்க்க வேண்டிய சில பொருட்கள் இருக்குது. அதுல ஒரே ஒரு துண்டு வெட்டி வேர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பொதுவாகவே சுவாமி சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த வெட்டி வேரை பயன்படுத்துவாங்க. கடைசியா ஒரே ஒரு துளி விபூதி. விபூதி அப்படிங்கிறது முருகப்பெருமானோட அடையாளம். எந்த ஒரு முருகன் கோவிலுக்கு போனாலும் அங்க கொடுக்கக்கூடிய திருநீர் பிரசாதம் ரொம்ப விசேஷம். அதுலயும் திருச்செந்தூர்ல கொடுக்கக்கூடிய பன்னீர் இலை விபூதி பிரசாதம் இருக்கு இல்லையா, அது ஒரு அருமருந்து. இப்படி முருகப்பெருமானுக்கு உகந்த, முருகப்பெருமானுக்கு பிடிச்ச, முருக கடாட்சம் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றாக சேர்த்து குளிக்கக்கூடிய தண்ணியில கலந்து குளிக்கும்போது ஆடி கிருத்திகை நாள் ரொம்ப சிறப்பான நாளா அமையும். குடும்பத்துல ஒரு 5 நபர்கள் இருக்கீங்கன்னா அந்த 5 நபர்களும் குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பக்கெட்ல இந்த எல்லா பொருட்களையும் தனித்தனியா கலந்து அதுக்கப்புறம் குளிச்சாலும் சரி. அப்படி இல்லைனா ஒரு சிறிய சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சொம்பு தண்ணீர்ல இப்ப நாம சொல்லியிருக்கக்கூடிய சந்தனம், பன்னீர், செம்பருத்தி இலை, வெட்டிவேர், ஒரே ஒரு துளி விபூதி, இந்த எல்லா பொருட்களையும் ஒன்றாக கலந்து இந்த தண்ணீரை சாஸ்திரத்துக்கு குளிக்கக்கூடிய தண்ணீரை எல்லாரும் கலந்துக்கிட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இதை குளிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா பரவாயில்லை. ஏன்னா பொதுவாகவே குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு தெய்வ கடாட்சம் இயற்கையாகவே கிடைச்சிடும். வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவர், தலைவி இந்த 2 நபர்கள் யாராவது ஒருத்தவங்க இல்லை 2 நபரே குளிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த பொருட்களை கலந்து குளிக்கிறதால என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். இது மூலமா எந்த நஷ்டம் ஏற்பட போறது கிடையாது. ஆனா ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் அதுக்கு நீங்க மட்டும் தான் அதிபதியா இருக்க போறீங்க. ஒன்னு வியாழக்கிழமை காலையில தூங்கி எழுந்ததுக்கு பிறகு இந்த பொருட்கள்லாம் கலந்து தண்ணியில குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க கிருத்திகைக்கான பூஜையை ஆரம்பிக்கலாம். வியாழக்கிழமை சாயந்தரம் தான் கிருத்திகை ஆரம்பிக்குது, நாங்கள் பூஜை பண்றோம், வெள்ளிக்கிழமை கலந்து குளிக்க போறோம் அப்படின்னாலும் தாராளமா குளிக்கலாம், தப்பு இல்லை. குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு அதுல ஏதாவது பொருட்கள் மீந்து போயிருந்தாலோ இல்ல இலை மாதிரி பொருட்கள் இருந்தாலும் அது அப்படியே கால் படாத மாதிரி தண்ணியில விட்டுருங்க. குளிக்கும் போது கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து வாழ்க வளமுடன்னு சொல்லிக்கிட்டே ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்துட்டு அதுக்கப்புறம் தள்ள தண்ணி எடுத்து ஊற்றணும். ஆடி கிருத்திகை அன்னைக்கு பால் பாயசம் மாதிரியான ரொம்ப எளிமையான பிரசாதங்கள் தயார் செய்து முருகனுக்கு சமர்ப்பிக்கலாம். உங்க வீடு பக்கத்துடைய முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்க முருகனுக்கு எப்போ வந்து அபிஷேகம் நடக்குது அப்படின்னு கலந்துக்கிட்டு அந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அதை கண்குளிர பார்க்கறதே கோடி புண்ணியம். நம்மளோட தனித்தனி பிரச்சனைகள் தீர்வதற்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த கஷ்டம் தீர்வதற்கு கலியுக தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கலாமா. அப்படி எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் சரியாகணும். குழந்தை பாக்கியத்தில் ஆரம்பிச்சு திருமண வரன், நல்ல வேலை, உத்தியோகம், ஊதிய உயர்வு, இது மாதிரி ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா முருகப்பெருமானை வணங்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஒன்று வியாழக்கிழமை ஆடி கிருத்திகை அன்னைக்கு காலை நேரத்தில் குளிச்சுட்டோ இல்லை மாலை நேரத்தில் குளிச்சுட்டோ கூட ஆடி கிருத்திகை பிறந்ததுக்கு பிறகு பூஜை பண்ணலாம். வெள்ளிக்கிழமை குளிக்கிறதா இருந்தால் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு இந்த தண்ணீரை கலந்து குளிச்சிடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.